என்ன பாலண்ணா இது? இப்ப அங்க என்னதான் நடக்குது? என்னாச்சுமா? மாயா இப்ப என்ன கூப்பிட்டு இருந்தா. அவ அம்மாவை பார்க்க முடியுமான்னு கேக்குறா. இது என்ன, நான் ஏதாவது கனவு காண்றேனா? இத்தனை நாளா நமக்கு மட்டுமே தெரிஞ்சிருந்த இந்த ரகசியம் எப்படி இப்ப வெளியே வந்தது? அவளுக்கு எப்படி தெரிஞ்சது? யார் அவகிட்ட சொல்லிருப்பா? யாராவது இவகிட்ட சொல்லிருப்பாளோ? அவ பேச்சுல எவ்வளவு திமிரு தெரியுமா? எனக்கு இது ஒன்னும் சரியா தோணல. உடனே சிவபிரசாத பாக்கணும். இங்க வச்சு வேணாம், அவரோட வீட்லயும் வேணாம், வேற எங்கேயாவது ரகசியமா எனக்கு உடனே அவரை பாக்கணும். பாலனா ஏற்பாடு பண்ணுங்க. மாயா இன்னைக்கு என்ன பார்க்க வந்திருந்தா. எனக்கு போன் பண்ணி பேசுனா. இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீங்க அவகிட்ட சொல்லிட்டீங்களா? மன்னிக்கணும், நான் அவகிட்ட சொல்லிட்டேன். இந்த சதி திட்டத்தை நீங்க என்கிட்டதான் காமிக்கணுமா சிவபிரசாத்? மேடம் என்கிட்ட ஒப்படைச்சது ஒரு விலைமிக்க ஜீவன் இது வரைக்கும் நான் நம்புறேன். நேர்ல பேசியோ இல்ல உங்ககிட்ட போன்ல பேசியோ இதை ஒரு பெரிய விவகாரமா ஆக்கணும்னு நான் இன்னைக்குமே நினைச்சது இல்லை. அது எனக்கு தேவையும் இல்லை. மாயா ஆபத்தான சூழ்நிலையில இருந்தப்ப அவளை காப்பாற்ற வேண்டியது என் கடமைன்னு நினைச்சேன்னா எனக்கு என்ன தோணுச்சோ அதை செஞ்சேன். அவகிட்ட ரகசியத்தை சொல்லிட்டேன். என்ன மன்னிக்கணும். இல்ல, உங்களை ஒரு நாளும் நான் மன்னிக்கவே மாட்டேன். என்ன நடந்திருந்தாலும் நீங்க இதை சொல்லிருக்கவே கூடாது. உங்களை நம்பி சொன்ன அந்த ரகசியம் உங்களுக்கு பாரமா தோணுச்சுன்னா அந்த பாரத்தை இறக்கி வைக்கணும்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. அதுக்கு ஏத்த மாதிரி நான் ஏதாவது செஞ்சிருப்பேன்ல. என்னை ஏமாத்தின உங்களை நான் சும்மா விட மாட்டேன். நான் உங்களுக்கு 24 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள நீங்க மாயா கிட்ட சொன்னது பச்சை பொய்ன்னு சொல்லி நம்ப வைக்கணும். அவளுக்கு அதை புரியவும் வைக்கணும். இல்லனா